ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு, உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நேசிங்க. சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ட்ரெயினில் ஒரு பையனை பார்த்தேன். ஒரு 27 வயசு இருக்கும். அந்த பையன் லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இந்த கை ஃபுல்லாமே கத்தியை வச்சு கிழிச்சு வச்சுருந்துருக்கான். நான் 8 வருஷம் லவ் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு நான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணேன். நகை எடுத்து கொடுத்தேன், ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன பையன். அப்போ நீனும் ஒரு மேரேஜ் பண்ணிக்கப்போ அவங்க லைஃப் ஸ்டைல் செட்டில் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லை நான் விரும்பின பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு முட்டாள்தனமாக பேசினா. நான் ஒன்று கேட்குறேன் தெரியாமல், முதல்ல உங்களை நீங்கள் நேசிங்க. சரிங்களா? அந்த பையன் அவனை நேசிச்சிருந்தானா அவன் உடம்ப காயப்படுத்திருக்க மாட்டான். நம்மளே நம்மளை நேசிக்கலைன்னா யார் நம்மளை நேசிப்பா சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு நம்மளை நேசிக்கணும். நம்ம உடம்பை பார்த்துக்கிறணும். கர்த்தர் குறையில்லாமல் உடம்பை கொடுத்துருக்குறாரு. அப்போ அந்த உடம்பை நம்ம நேசித்தோம்னா காயப்படுத்தியிருப்போமா? என்னோடய கொஸ்டின் அதுதான். நீ ஏன் உன்னை நேசிக்கலை, காயப்படுத்திக்கிட்ட? மற்றவங்க எப்படி நேசிப்பாங்க? இந்த உலகத்தில் எல்லோருடைய அன்புமே பொய் தான். உண்மையான அன்பு ஜீசஸோட அன்பு மட்டும்தான். தேங்க்யூ.